வணக்கம். ஸ்ரீராமஜெயம். நான் பேசவிருக்கும் தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த மிக அழகான நகரமான மிதிலை நகருக்கு ராமர் போறாரு. மிதிலை நகர கொடி ராமரை வரவேற்பது போல அசந்துச்சான். அந்நகர மாடத்தில் சீதை நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். சீதையோட அழகை கம்பன் அழகாக சொல்றாரு. கன்னி மாடத்து உண்பரி மாடி களிப்பேடோடு அன்னம் ஆடுவும் துறை கண்டு ஆங்கு அயல் நின்றாள். அன்னங்கள் சூழ்ந்திருக்க நிற்கின்றாளே சீதா பிராட்டி என்கிறார். அத்தோடு அவர் மனம் அமைதி கொள்ளவில்லையாம். சதகோடி முன் சேவித்த மின்னரசி எனும்படி நின்றாள். 100 கோடி மின்னல்கள் சுற்றிலும் வந்து நின்று வணங்கி நிற்க நடுவில் தலைவியாக சீதா பிராட்டி எப்படி நிற்கின்றாளாம்? மின்னல் அரசியாக காட்சியளித்தாளாம். அத்துடனும் ராமனின் மனம் அமைதி கொள்ளவில்லையாம். அழகெனும் மணியுமோர் அழகானதே, நகையானது அவளுக்கழகா, அவளால் தானே நகைக்கழகு என்கிறார். சீதையின் அழகை கண்டு கல்லும் புல்லும் குன்றும் மலையும் என எல்லாம் உருகுகின்றதாம். மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்து, மங்கையர்க்கெல்லாம் சீதை ஒரு மருந்து என வர்ணிக்கிறார். மாடத்தில் சீதை நிற்கிறார், ராமர் கீழே வந்து நிற்கிறார். கம்பன் மிக அழகாக சொல்கிறார் பாருங்கள். எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றோரை கண்ணோடு கண்ணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மாடத்தில் சீதை நிற்கிறாள். அவளுடைய கண்ணும் ராமருடைய கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வி உண்ணுகிறதாம். இருவரும் நிலை தடுமாறுகிறார்களாம். இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். நூற்பு என்னும் பாசத்தினால் பிணித்து கண்பார்வை என்னும் கயிற்றால் ஒருவரை ஒருவர் கட்டி இழுத்து கொள்கிறார்களாம். ராமர் ஏன் சீதையை பார்க்கிறார்? ராமர் தான் சிவதனுசை வளைக்கப் போகிறார் அல்லவா? அதனால் உன்னுடைய கருணை கண்ணை எனக்கு காட்டு, அப்போதுதான் நான் வெற்றி பெற முடியும் என்று பார்க்கிறாராம். சீதை என்கிற சக்தி ராமரின் தோள் மீது செலுத்துகிறாள். ராமரும் சிவதனுசை தூக்கி நான் ஏற்றி வெற்றி கண்டாராம். நன்றி, வணக்கம்.